மாகாண பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்து மாகாணங்களுக்கும் வழங்கப்படவுள்ளதாகவும் அந்த நிதியை பாடசாலை அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு சரியான முறையில் பயன்படுத்துமாறும் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய பாடசாலைகளில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ரமலான் நோன்பு நோட்கும் வெள்ளவாய பிரதேசத்தைச் சேர்ந்த முஸ்லிம் பெண்களுடன் சுமூகமான சந்திப்பின் போதே பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உவா வெள்ளச இரு திசைகளிலும் பிரதான சங்க நாயக்கருமான யுடகனுவே ரஜமகா விகாரையின் விகாராதிபதியுமான ராஜகீய பண்டித்த அதிவணக்கத்திற்குரிய தெம்பேவத்த நந்தரத்ன நாயக்க தேரரை சந்தித்த பிரதமர் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் வேலை திட்டம் தற்போதைய நிலைமை குறித்து விளக்கம் அளித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் தொழிற்கல்விக்கு தகுந்த அங்கீகாரத்தை வழங்கும் வகையில் 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய நவீன பாட நெறிகளுடன் கூடிய 50 தொழிற்கல்வி நிலையங்கள் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. 2027 ஆண்டு 6ஆம் தரத்திற்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதோடு புதிய பாட புத்தகங்களையும் அச்சிடும் பணிகளையும் கல்வி அமைச்சின் வெளியீட்டின் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.